பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 20ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஓடி எழுந்த ஆண்டவருடைய பண்டிகை ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். Matthew chapter 28 verse 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தால் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மெல்லாம் எப்படி காலையில் சேர்ந்து ஜெபிக்கிறோமோ அந்த மாதிரி அநேக சகோதரிகள் என்ன செய்தார்களாம்? இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு அவர்கள் சென்றார்கள். முதலையே அவங்க பார்த்து வச்சுட்டாங்க, இயேசுவை எந்த கல்லறையில் வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்த்து வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா, இந்த இறந்து போனவர்களுடைய சடலத்தில் போய் அவங்க கொஞ்சம் கந்த வர்க்கங்களையெல்லாம் கொண்டு போய் அதையெல்லாம் செய்கிறது அவர்களுக்கு ஒரு வழக்கம், ட்ரெடிஷன் அவர்களுக்கு காணப்பட்டது. அது நிமித்தமாய் பாருங்க பிரியமானவர்களே, அவர்கள் இருட்டோடு போகிறாங்க. ஒரு ஆம்பளை கூட துணை கிடையாது. பெண்களாக அவர்கள் போகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு இருட்டான நேரத்தில் நம்ம ஒரு கிரேவியார்டுக்கு போவோமா, ஒரு சிமிட்ரிக்கு நம்ம போவோமா? யோசித்து பாருங்கள். ஆனால் அவர்கள் பாருங்களேன், அந்த இடத்துக்கு அவர்கள் அந்த கந்த வர்க்கங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, ஆண்டவரை ஒரு பெரிய கல் வச்சு பூட்டிட்டாங்களே. ஏன்னா அந்த நாட்களில் நம்மளை மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி குழியில் போட்டு புதைக்கிறது வழக்கம் இல்லை. அவங்க அந்த டெட் பாடியை அவர்கள் அந்த பூமியில் வைத்து, அது ஒரு குகை என்று சொல்லப்படுகிறதுல அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புனுடைய கல்லறை அப்படின்னு சொல்லப்படுது. அது புதிதான ஒரு கல்லறை, யாருமே அதில் வைக்கப்படலை. அதில் தான் ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள் என்று பார்க்குறோம். ஆனால் யூதர்களுக்கு என்ன ஒரு இதுனா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், 3வது நாள் நான் உயிரோடு எழும்புவேன், இந்த தேவாலயத்தை நீங்கள் இடித்து போடுங்க, 3வது நாள் அது உயிரோடு எழும்புவேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவங்க நினைவு கூர்ந்தாங்க பாருங்களேன். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே நிறைவேறிட்டே வந்துச்சு. அதனால் இதுவும் நிறைவேறிடுமோ? ஒருவேளை அவங்க எப்படி நினச்சாங்கன்னா, இந்த சீஷர்கள் தான் இந்த இயேசுனுடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டு ஆண்டவர் உயிரோடு எழும்பிட்டாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த ரோம ராஜ்யத்தில் போய் அந்த ராஜாக்கள் கிட்ட போய் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கல்லை கொண்டு அந்த குகையை மூடி அது சீல் வேற போட்டாங்களாம். ராஜாவினுடைய முத்திரையை யாராலையுமே உடைக்க முடியாது. அது போட்டது மட்டும் இல்லை, அங்கே போர் சேவகர்களை வேற வைத்திருந்தாங்க. என்ன நம்ம இப்போ யோசித்து பார்த்தா, ஒரு செத்துப்போன ஒரு மனுஷனை உள்ளே அடக்கம் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கல்லையும் புரட்டி வச்சாச்சு. அதை புரட்டிட்டு அவங்க வெளியில் வர முடியாது. அப்படியே வந்தாலும் வெளியில் யார் இருக்கிறா? சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. அந்த போர் சேவகர்கள் அவர்கள் அதை பாதுகாத்து கொண்டு இருந்தார்களாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைப்புனா, இந்த சீஷர்கள் அந்த இயேசுனுடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டு இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எதையாவது கட்டுக்கதை மாதிரி எதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. ஆனால் உண்மையான சம்பவம் என்ன? தேவனுடைய வார்த்தை எப்படி எந்த கல்லை வச்சாலும், எந்த போர் சேவகர்களை அங்கே வச்சாலும், ஆண்டவர் உயிரோடு எழும்பணும்னு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வண்ணமாய் அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. அல்லேலூயா, ஆமென். அந்த சகோதரிகள் போய் இந்த கல்லை நமக்கு யார் புரட்டுவா? ஒரு பெரிய கல்லை வேற வச்சுருக்காங்களே, யார் புரட்டுவா அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்க போகிறாங்க. அங்கே போனால் அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே பார்த்தா அவர் தேவதூதன் அந்த கல்லுக்கு மேலே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு வெள்ளை அங்கி தரித்தவராக அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அவர்களை பார்த்த உடனே அவர் கேட்குறாரு. அவங்க பயப்படுறாங்க, திடுக்கிடுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள். அந்த தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறைந்த இயேசுவை இவங்க பார்த்தவர்கள், இவர்கள் கூடவே இருந்து எல்லாவற்றையும் பார்த்தவங்க. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் கடைசி மூச்சை விட்டதை இவங்க பார்த்தவங்க.
அந்த சரீரத்தை அவங்க எடுத்து ஒரு மெல்லிய துப்பட்டினால சுற்றி இந்த குகையில வைத்ததை அவர்கள் பார்த்தவர்கள். இப்போ அவங்க தேடி போறாங்க, அவங்க ஒரு டெட் பாடியை தேடி போறாங்க. ஆனா அந்த தூதன் சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாள். அல்லேலூயா. கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள், பாருங்க. அந்த இடம் எம்டியா இருக்குது. இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவரை புதைத்து வைத்த இடம் அது காலியா இருக்கிறது. ஒரே ஒரு கல்லறை காலியா இருக்குதுன்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை மட்டும்தான். பிரியமானவர்களே, அன்னைக்கு ஆண்டவர் லாசரு உயிரோடு எழுப்பினாரு. ஆனா அவர் மரித்தார் இல்லையா? திருப்பி அவர் மரித்து அவர் கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த உயிர்த்தெழுந்தலின் பண்டிகை நாளில ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் மரித்தது உண்மை. எனக்காக உங்களுக்காக பாவங்களை எல்லாம் சுமந்து மரித்தது உண்மை. கல்வாரி சிலுவையில துடிக்க துடிக்க அவர் மரித்தது உண்மை. ஆனால் 3வது நாளிலே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனின் அதிபதி. மரணமே உன்னுடைய கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அல்லேலூயா. மரணத்தை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். பாதாளத்தை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். பிசாசை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. உலகத்தை கர்த்தர் ஜெயித்து விட்டார். பாதாளத்தின் திறவுகோள்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நம்ம மரணத்தை குறித்து பயமே இல்லை. ஆமேன். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாம் ஒருத்தர் சந்திக்க போகிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தைரியம் என்ன, பெரிய நம்பிக்கை என்ன? மகிமையின் நம்பிக்கை. ஒரு நாள் நம்ம மரிப்பது உண்மைதான். ஒரு நாள் நம்மளெல்லாம் கூட இந்த மாதிரி காஃபின் பாக்ஸில் போட்டு நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கும் பொழுது இந்த மரித்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அந்த ரிசரக்ஷன் டேல நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எக்கால துணியோடு மேகத்தில் வரும் பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்னைக்கு நம்ம காஃபின்ல எந்த இடத்துல நம்மளை பரி பண்ணி வச்சிருந்தாலும், அமெரிக்காவோ இந்தியாவோ இலங்கையோ எங்க நம்மளை போட்டு வச்சிருந்தாலும் நம்ம எல்லாம் உயிரோடு எழும்ப போகிறோம். இயேசு எழும்பினது மாதிரி, இயேசு உயிரோடு எழும்பினது மாதிரி நாமும் உயிரோடு எழும்புவோம். நமக்கு முன்பாக மரித்தவர்களும் எழும்புவார்கள். நாம் ஒருவரை ஒருவர் காண்போம். இதுதான் கிறிஸ்தவத்தின் ரகசியம். இதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய நம்பிக்கை அற்று போகவில்லை. நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவின் மேல் இருக்கும்போது நம்ம நம்பிக்கை லாஸ்டாக போகாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றுவார். நம்மளை உயிரோடு கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு செத்து போன மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, ஜீவனோடு இருக்கிற தேவன் இன்னைக்கு நம்ம கொடுக்குற வார்த்தை, அவர் எப்படி உயிரோடு எழும்பினாரோ அப்படியே அவர் அநேக காரியங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். உங்களுடைய சரீரம் செத்து போயிருக்குதா? உங்களுடைய ஆர்கன்ஸ், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய லங்ஸ், உங்கள் ரிவர் மரித்து போன நிலைமையில டேமேஜ் ஆகி இருக்குதா? இந்த உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை நம்முடைய சரீரத்திலே கடந்து வரும் பொழுது அது எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸை, உறவுகளில் ஒரு மரித்த நிலைமை காணப்படுதா? ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் செத்த தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவன். மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?